வல்லிக்கண்ணன் மருதப்பன். இது வெறும் பெயர் மட்டுமல்ல. தமிழ் மொழியின் பெருமையை, அதன் வளமையை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் ஒரு ஆளுமையின் அடையாளம். கனடாவில் தழைத்து செழித்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் செட்டி நாட்டை பூர்வீகமாக கொண்ட இந்த விதை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் மலர்ந்தது. ஆதலால் தான் என்னவோ கனடாவில் தமிழ்ச் சங்கத்தை நிறுவுகிறார் திரு வல்லிக்கண்ணன் மருதப்பன் அவர்கள். கனடா தமிழ்ச் சங்கத்தின் தலைவர், கல்வியாளர், தொழிலதிபர், பல்வேறு வணிக நிறுவனங்களின் பொருளாதார வழிகாட்டி, மொழி, இனம், பண்பாடு சார்ந்து மட்டுமல்லாது வணிக மேலாண்மை குறித்தும் தொடர்ந்து ஆராய்ந்து வரும் ஆய்வாளர், அதனை தவறாமல் பதிவு செய்யும் எழுத்தாளர் என பன்முகத்தன்மையின் ஒற்றை ஆளுமையின் பெயர்தான் திரு வல்லிக்கண்ணன் மருதப்பன். வாழ பொருள் வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார். வாழ்வதில் பொருள் வேண்டும் என்பதற்காக தமிழை வளர்க்கிறார். சமூகம் சார்ந்த செயல்பாடுகளில் தன்னை முழுமையாக கரைக்கிறார். பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் என கல்வி நிறுவனங்களில் கலை, இலக்கிய, பண்பாடு சார்ந்தும் பொருளாதார மேம்பாடு சார்ந்தும் மானுட வாழ்வியல் சார்ந்தும் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் மானுட நலனுக்காக தொய்வின்றி உழைக்கும் மாண்பாளர் இவர். ஒன்றிணைந்து உயர்வோம், ஒன்றுபட்டு வெல்வோம் என்கிற தாரக மந்திரத்தை கொண்டு கனடாவில் தமிழ்நாடு சமூக மன்றத்தின் வழியாக தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒருவருக்கொருவர் உதவும் ஒப்பற்ற பண்பை செயலாற்றும் பண்பாளர். தனிப்பட்ட வாழ்விலும் தமது இணையரை இணைத்து சமூக பணியாற்றும் அன்பாளர். எண்ணற்ற விருதுகளால் இவரது வாழ்வு அழகாகிறது. திசையற்ற பலருக்கு இவரது வெளிச்சம் வழியாகிறது. ஒரு சரித்திரம் இப்படித்தான் துவங்கும். மிக மிக எளிமையாக, மனிதநேயத்தின் வடிவமாக இந்த மகத்தான தமிழரை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். மனதின் ஆழத்திலிருந்து வணங்கி வரவேற்கிறோம்.